ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முஸ்லீம் கந்தூரிகளில் மோஸ்ட்லி பிரியாணி பண்ண மாட்டாங்க, மட்டன் குழம்பு தான் பண்ணுவாங்க. அந்த மட்டன் குழம்பு அப்படி தெருவே மணக்கும், எக்ஸ்ட்ராடினரியான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நாம் கந்தூரிகளில் செய்யக்கூடிய மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அப்புறமா அந்த எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டுக்கு இன்னொரு காரணம், விறகடுப்பு வச்சு தேக்ஸா வச்சு சமைப்பாங்க, அதுவும் ஒரு காரணம். பட் நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் செஞ்சு போகிறேன். உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கணும், உங்களால் விறகடுப்பு வச்சு சமைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக விறகடுப்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். குழம்புக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ போல் மட்டன் எடுத்துருக்கிறேன். கந்தூரிகள் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸ் எடுப்பாங்க, 1 கிலோவுக்கு 10 பீஸ் தான் வரும். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப பெருசாகலாம் நான் எடுக்கலை, நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால. குக்கர் வச்சுருக்கேன், குக்கரில் ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், தாளிக்கிறதுக்கு ஒரு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே குழம்பு கூட நான் மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 4 துண்டு நல்ல பெரிய நீளமான துண்டு பட்டை நல்லா குட்டி குட்டியாக இடித்து வச்சுருக்கிறேன், பிகாஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்கு. அப்புறம் 3 ஏலக்காய், 4 கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அளவுக்கு தனியா, இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் குழம்புக்கு உண்டான மசாலா, பெருசாக வேறு எந்த மசாலாவும் இல்லை, வெறும் இது மட்டும்தான் மசாலா. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1/4 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்படிங்கிறது தான் கணக்கு. நான் இன்றைக்கி 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூனை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போய் இந்த எண்ணெயிலும் நெய்லையும் வதங்குற மனம் வரும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பவுடர் பண்ணி வச்ச அந்த குழம்பு மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தயிர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன், நல்லா மசாலா பச்சை வாசனை போக வதங்கிறதுக்காக. இப்போ மட்டன் பீசஸ் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோடு சேர்த்து மட்டனை வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். மட்டன் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு கடைசியில் பேலன்ஸ் உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டு 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய மட்டனை பொறுத்து எத்தனை விசில் வேணுமோ அவ்வளோ விட்டுக்குங்க. 5 விசில் வரைக்கும் விட்டு ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்குது. குழம்புல சேர்க்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அங்கெல்லாம் பெரிய பெரிய பீஸ், ஒரு கிழங்க 2ஆவோ 3ஆவோ போட்டு வைப்பாங்க. ஒருத்தருக்கு 1 பீஸ் மட்டன், 1 பீஸ் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வைப்பாங்க. பட் நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கல. அப்புறமா குழம்புக்கு திக்காகிறதுக்காக 1 துண்டு தேங்காய், அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்திடக்கூடாது, ஒரே 1 துண்டு தேங்காய் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், மையம் அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதையெல்லாம் அரைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, தேங்காய், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த குழம்பு திக்காக தான் இருக்கும், ரொம்ப லிக்விடாவெல்லாம் இருக்காது, திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். 1 விசில் விட்டு இறக்கி ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கமன்னு மனம் வருது. 1 கைப்பிடி போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். குருமிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம்.
அல்லது உங்களுக்கு குருமிளகோட காரம் பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. டேஸ்டியான கந்தூரி மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.